எல்லாரோட லைஃப் மாதிரியும் என்னோட லைஃப்லயும் நான் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு என்னோட பேரண்ட்ஸ் இல்லாதனால ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுற நிலமையில இருந்து, அதுக்கப்புறமா பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தது. அதுக்கப்புறம் பேங்க் வேலையை விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆனது. அப்புறம் கொரோனா டைம்ல டவுன் ஆனோம். அப்புறம் திரும்பவும் அப்பார்ட்மெண்ட் பில்ட் பண்ணோம். யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி இப்போ வந்து மறுபடியும் அப்பில் போயிட்டு இருக்கு கொஞ்சம். ஸோ நடுவில் வந்து வீடு கட்டினது, அதுக்கு கொஞ்சம் லோன் வந்திருந்தாலும் லோன் ரீபேமெண்ட் மூலமாக மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்த் கிரியேஷனை பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டடி ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் என்னால் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்ல முடியுது. ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு முக்கியமான 10 விஷயங்களை தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே என்னோட ரூல் இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். அஸ் அன் எக்ஸ் பேங்கராக இதை உங்ககிட்ட சொல்கிறேன். நான் நிறைய பேரை பேங்க்ல வேலை பார்க்கும்போது பார்த்துருக்கேன். நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து இன்கம் வந்தோடனே சேவ் பண்ணிட்டு அப்புறம் தான் செலவுகளை பார்க்கட்டும். ஆனால் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, செலவுகள்லாம் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்குமா சேவ் பண்ண அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வந்து அதே சமயம் ஆட்டோமேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை அப்புறமா நம்ம கையிலேருந்து கொண்டு போய் கட்டுவோம் அப்படின்னு நினச்சோன்னா பண்ண மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி சேவிங்ஸ்க்கு போயிடணும். அதை கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது நம்மளோட பணம் எங்கே போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது தெரியலன்னா நம்மளால வெல்த் கிரியேஷன் பண்ணவே முடியாது. ஸோ எக்ஸ்பென்சஸில் நம்மளுக்கு எங்கெங்கே எக்ஸ்பென்ஸ், நீட் என்ன செலவு பண்ணுறோம், வாண்ட் என்ன செலவு பண்ணுறோம், சேவிங்ஸ் என்ன பண்ணுறோம், டெப்ட் ரீபேமெண்ட் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வருது, நம்மளுக்கு இயர்லி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள்லாம் இயர்லி தான் கட்ட முடியும். லைக் டேக்ஸ் கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கலாம், வாட்டர் டேக்ஸாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன பண்ணணும், லோன் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸை நம்ம எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்துட்டு வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும். அதுக்கான எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட் கால்குலேஷன் வந்துட்டு 2+ இயர்ஸாக இந்த எக்ஸல் ஷீட்டு நானே கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்ஸ்டாமோஜோ அப்படிங்கிற பேஜில் டிஜிட்டல் டவுன்லோட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஸ்டாமோஜோட டிஜிட்டல் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன். ப்ளஸ் சேனலோட அபவுட் பேஜில் போனீங்கன்னாலும் டிஜிட்டல் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். இதில் இருந்து நான் யூஸ் பண்ணுற இந்த பட்ஜெட் எக்ஸல் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு கால்குலேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா ஹோம் லோன் கால்குலேட்டர். அதில் A to Z ஹோம் லோன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ப்ரீபேமெண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இதில் ப்ளஸ் நான் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆடும் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுறது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப 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 முக்கியம். அது வந்து நிறைய பேருக்கு அது தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் இருந்தது. நான் என்னதான் பேங்கராக இருந்தாலும் எனக்கும் தெரியல எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்கணுங்கிறது. ஏன்னா இப்போது கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியானோன்னே, பையன்லாம் பிறந்ததுக்கப்புறமா, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா திடீர்னு ஏதாவது ஒரு செலவுக்கு, வண்டியில் வந்து திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, பையனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. போன வருஷம் அப்படி தான் பையனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப ஹை ஃபீவர் ஆகி அட்மிட் பண்ணோம் ஹாஸ்பிட்டலில். ஒரு ஒன் டேயில் 14,000 செலவாச்சு. ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ முக்கியம்னு தெரியும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்கு கண்டிப்பாக தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அதில் ஒரு அமௌண்ட், நீங்களே ஒரு அமௌண்ட் வந்து செட் பண்ணி அதில் சேவ் பண்ணி வைங்க. அடுத்தது நம்மளோட டெப்ட் ரீபேமெண்ட், அதாவது லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறையா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டும் சரி, பேங்க் ரிலேட்டடாக ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எதுவும் சம்மந்தம் இல்லாமல் ஜஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க வீடியோஸ்லேயும் நான் பார்க்குறேன். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது. பட் கடன் இருக்கும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ செட் ஆகாது. அதே மாதிரி நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் அவ்வளோ செட் ஆகாது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒருவேளை உங்களோட இஎம்ஐ வந்துட்டு நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு லாஸ் தானே. இப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது, அப்போ வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறீங்க, அப்போது உங்களுக்கு லாஸ் தான். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இல்லாதனால திடீர்னு ஏதாவது ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக ப்ராப்ளம் வருது, ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி பணம் எடுக்கிறீங்க. இதெல்லாம் தான் அதுக்கு ரீசன். ஸோ எப்போவுமே டெப்ட் ரீபேமெண்ட்டுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
அடுத்தது கிரெடிட் கார்டு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அதாவது சோஃபா, ஃப்ரிட்ஜு, டிவி, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள், ஃபர்னிச்சர்லேருந்து, எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து, ஃபோன், லேப்டாப், இது எல்லாமே வந்துட்டு லோன்லையோ இல்லை நோ காஸ்ட் இஎம்ஐலையோ பர்சனல் லோன்லையோ வாங்க மாட்டோம் நாங்கள். இது வந்து ஐ ஹவ் மேட் இட் அ ரூல். நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணும் போதுலேருந்தே அப்படி தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நோ காஸ்ட் இஎம்ஐல ஏகப்பட்ட ஹிடன் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறது. நோ காஸ்ட் இஎம்ஐ பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் இப்போலாம் நிறைய பேர் அதை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒர்ஸ்ட் திங், ரொம்ப ஈஸியாக நம்மளோட மொபைல் ஆப் லைக் யூபிஐ ஆப்ஸ்லாம் வந்து இப்போ லோன் கிடைக்குது. அது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப வட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதிலலாம் நம்ம லோன் வாங்காமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு எப்போவுமே நல்லது. அடுத்தது இம்பல்ஸ் பையிங்க ரொம்பவே நல்லா குறைச்சிருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா அஸ் அ மேக்ஸிமலிஸ்ட் டர்ன்ட் இன்டு அ மினிமலிஸ்ட் அண்ட் இன் மை மினிமலிசம் ஜேர்னி நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்னு என்னாலே என்னை எவால்வேட் பண்ண முடியுது. மாதம் மாதம் ட்ரெஸ் வாங்கணும்னு தோணும், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற அக்சசரிஸ் வாங்கணும்னு தோணும். கடைக்கு போனால் எனக்கும் இந்த பொருட்கள் எல்லாம், இந்த பிளாஸ்டிக் ஜாமான், சில்வர் ஜாமான்லாம் பார்க்கும்போது எனக்கு நீட் இருக்காது, பட் வாங்குவோம் அப்படின்னு தோணும். அழகாக இருக்குது வாங்கணும்னு தோணும். நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறையா இந்த ஹால்ஸ், ஹோம் ஆர்கனைசேஷன், கிச்சன் ஆர்கனைசேஷன், ஷாப்பிங் vlog அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் நம்மளும் இருந்தோம், பட் நம்ம இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, வெயிட் இட் அவுட். அதாவது ஒரு குறைஞ்சது ஒரு நாள்லேருந்து ஒரு வாரம், 10 days, ஈவன் 7 months கூட நான் வெயிட் பண்ணியிருக்கேன் சில பொருள்லாம் வாங்குறதுக்கு, கொஞ்சம் பெரிய பொருளாக இருந்தால். அதே மாதிரி வீட்டுக்கு வாங்குற பெரிய பொருள் லைக் டிஷ் வாஷர் அதெல்லாம் வாங்கணும்னா 1 year சேவ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பொருள் நம்மளுக்கு தேவையா இல்லையாங்கிறது நம்மளுக்கு புரியும். அடுத்தது எங்களோட வீடு. ஸோ நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கோம். இட் கிரியேட்ஸ் இன்கம். ஆனால் வீடு அப்படிங்கிறதுல செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ நான் கூட சொன்னேன், நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது நாங்கள் இபி அவ்வளோ பே பண்ணது கிடையாது. ஆனால் புது வீட்டுக்கு வந்தோடனே 7,000 ரூபாய் இபி பே பண்ணோம். திடீர்னு ஏதாவது உடையும். ஈவன் அப்பார்ட்மெண்ட்லேயும் கூட அந்த மாதிரி செலவுகள் இருக்குது. பட் அதில் இன்கம் வரனால அதை வந்து எங்களால் சால்வ் பண்ண முடியுது. பட் நம்மளோட வீடு அப்படிங்கும் போது நம்ம கிளீனிங்கில் ஆரம்பித்து நிறைய செலவுகள் வரும். ரெண்டல் ஹவுஸில் இருக்கும் போது அது தெரியாது. நான் என் மாமியார் வீட்டில் இருந்தபோது அது அவ்வளோவா தெரியல. ஓன் ஹவுஸ் அப்படின்னு நம்ம போகும்போது தான் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா மாமியார் வீட்டில் இருக்கும் போது என்னோட மாமனார் வந்து சில வேலைகள்லாம் அவங்களே பார்த்துருவாங்க. ஸோ அவங்களே டேக் கேர் பண்ணிக்கிட்டனால தெரியல. ஸோ இதுக்கு நாங்கள் பண்ண விஷயம் என்னன்னா, தேங்க் காட் வி டிட் இட். என்னன்னா, நாங்கள் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதில் பாதி அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து வீடு கட்டினோம். பெரிய டியூப்ளெக்ஸ் வீடு 4 ரூம் அந்த மாதிரி கட்டாமல் 2 bedroom வீடு கட்டினது எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் விஷயத்தில் இன்னொரு பண்ணுறது என்னென்னா, சில ஹை மெயின்டெனன்ஸ் ஒர்க் முன்னாடியே பண்ணிக்கிட்டோம். லைக் எலக்ட்ரிக் பைக் வாங்குறது மூலமாக நம்மளோட நீட்ஸ் எக்ஸ்பென்சஸை குறைக்கிறது, சோலார் போட்டது மூலமாக இபி சோலார். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் கிட்டத்தட்ட 1.5 lakhs ஆனிச்சு சப்சிடி போக. அது போட்டதுக்கு அப்புறமா இபி வந்துட்டு இப்போ வந்து அது வந்து 388 rupees தான் வந்து 7,000லேருந்து 388. அது வந்து எவ்வளோ பெரிய ட்ராப். அதே மாதிரி மீல் பிளான் பண்ணுறது மூலமாக க்ராசரி வந்து மந்த்லி ஆல்மோஸ்ட் எப்போவுமே 6,000க்குள்ளே முடிச்சிருப்பேன். எப்பயாவது தான் 6,000 தாண்டும். ஸோ இந்த மாதிரி என்னோட நீட்ஸ் எக்ஸ்பென்சஸை எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து சேவ் பண்ணுவேன். டிஷ் வாஷர் வாங்கினது மூலமாக இன்னொரு ஹெல்ப் வைக்காமல் என்னால் வந்துட்டு என் வீடு என்னாலே ஃபுல்லாக மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ எனக்கு பாத்திரம் கழுவுறது ரொம்ப கஷ்டமான பெரிய வேலை. ஸோ அந்த வேலை வந்து மிஷின் பண்ணிடுறதுனால மற்ற வேலைகளை நானே பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை குறைச்சிருக்கேன். அடுத்தது வந்து பர்சனல் ஃபினான்ஸ் புக் படிக்கிறது. என்னதான் நான் வந்து எக்ஸ் பேங்கராக இருந்தாலும் பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது we have to keep developing ourselves. புக் படிக்கிறது இதுக்குன்னு வந்து செலவு பண்ணுறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். புக் படிக்கிறதுக்கு, கோர்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை படிக்கிறதுக்கு, நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு செலவு பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வரைக்கும் நான் படித்த ஒவ்வொரு புக்கில் இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா அந்த புக் எல்லாமே ஒருத்தவங்களோட பல ரிசர்ச்சஸ், பல எக்ஸ்பீரியன்சஸ், பல பேரோட எக்ஸ்பீரியன்சஸ் அதில் கலந்துருக்கு. அவங்களோட நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். அதில் படிக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று நம்மளுக்கு கிளிக் ஆகும். ஸோ வந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்றைக்குமே எந்த விஷயத்துக்கும், பர்சனல் ஃபினான்ஸ் இல்லை மற்ற விஷயத்துக்குமே சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஒன்,
சோஷியல் மீடியா வந்துட்டு ஃபோன் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபோன் பார்க்குறதே நான் இனிமேல் நிறுத்த போகிறேன், வித்தவுட் ஃபோன் ஃபார் 30 days அப்படிலாம் வீடியோ போடுறாங்க. அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். பட் லைஃப் லாங் அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியாது. நம்ம ஃபோன் பார்த்து தான் செய்வோம். பட் அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்க முடியும். அதுக்கு ரிலேட்டடாக நான் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி யூஸ்ஃபுல்லான விஷயமா மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து பாருங்கள். நான் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறையா கண்டென்ட் பார்ப்பேன். மினிமலிசம் ரிலேட்டடாக, டீக்ளட்டரிங் ரிலேட்டடாக, யூடியூப்னு கிடையாது. நம்ம பிளாக் படிக்கிறது மூலமா, இன்டர்நெட்ல நிறைய போஸ்ட் வரும், அது படிக்கிறது மூலமா, நிறைய விஷயங்கள் மூலமா நம்ம நல்ல விதத்துல நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம நினைச்சா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா மோஜோ பேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லா இருந்ததான்னு கண்டிப்பா உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.